ರಾಷ್ಟ್ರ ನಿರ್ಮಾಣ ಕಾರ್ಯಕ್ರಮವು 200ರ ಹಿಗ್ಗಿನೊಂದಿಗೆ ಇದೇ ಗುರುವಾರ ರಾತ್ರಿ 9:30ಕ್ಕೆ ಮೂಡಿಬರಲಿದೆ. ಡಿವೆನ್ ಪಾರ್ಕ್ನ ಆಡಳಿತ ನಿರ್ದೇಶಕರಾದ ಪೂಜ್ಯ ಡಾಕ್ಟರ್ ಎ ಚಂದ್ರಶೇಖರ ಉಡುಪರವರು ನಡೆಸಿಕೊಡುತ್ತಿರುವ ವಿಶಿಷ್ಟ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ತಪ್ಪದೇ ವೀಕ್ಷಿಸಿ. 100 பகுதிகளாக ஒளிபரப்பான கர்நாடக சாஸ்திரிய சங்கீதத்தின் முதல் ரியாலிட்டி ஷோ சங்கீத் யாத்ரா கிராண்ட் ஃபைனல்ஸ் இறுதி போட்டா போட்டி. அதிவிரைவில் வரவுள்ளது. பரிசு பணத்தினை வழங்குபவர்கள் டிரான்சிட்டி டெவலப்பர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மிங் தி ட்ரீம்ஸ் டு ரியாலிட்டி. ஊடக உதவியாளர்கள் விஜயவாணி, கன்னடிகரின் நம்பர் 1 தினப்பத்திரிகை. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாநாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். भवता जनता सुखिता भविता निज बोध विचारण चारुमते कलयेश्वर जीव विवेक विदं भव शंकर देशिक मे शरणम्. வெல்கம் டு அஸ்ட்ராலஜி லைவ். இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. நீங்களும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய அவர் பார்த்த ஜாதகங்களை பத்தி நம்ம கூட ரொம்ப சாதாரணமா வந்து ஷேர் பண்ணிக்கும் போது நமக்கு நிறைய விஷயம் ஜோதிடம் ஜாதகத்தை பத்தி நம்ம ரியாலிட்டியாவே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கும் சார் நிறைய விஷயம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு ஆஸ் யூஷுவல். ஸோ ஸ்கிரீன்ல வர நம்பர் கால் பண்ணி லைவாவே நீங்களும் உங்க கேள்வி எல்லாம் கேட்கலாம். பட் கால் பண்றதுக்கு முன்னாடி டிவி வால்யூமை ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், நீங்க வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டே வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வகையில நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து நிறைய ஜாதகங்கள் ஒரே மாதிரியான கேஸ் மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம் ஏதாவது பார்த்தீங்களா சார்? இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகங்கள் நிறைய இருக்குமா, பெக்குலியரான அமைப்பெல்லாம் சொல்லலாம். நேற்றைய தினம் பாருங்கள், நேற்றைய காலை பொழுதிலிருந்து மாலை இரவு நேரம் வரையும் ஃபுல்லா வந்தது அனைத்துமே பாருங்க டைவர்ஸ் 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 தான். அனைத்து ஜாதகங்கள் ஒரே ஒரு ஜாதகங்கள் மட்டும்தான் தொழில் ரீதியாக மாறுபட்ட ஒரு அமைப்புல வந்துருது. எல்லாம் விவாகரத்தினுடைய அமைப்பு. அது லேடிஸ் விவாகரத்து கேட்டு வந்த அமைப்பா இல்ல ஜென்ஸ் கேட்டு வந்த அமைப்பா? மேக்ஸிமம் ஜென்ஸ் சைடுல இருந்து அதிகமா வந்திருக்கு. அது மாமியார் கொடுத்த டார்ச்சரா சார் உங்களுக்கு? எப்படி சொல்றது, இது கிரகங்கள் கொடுத்த டார்ச்சர்னு தான் சொல்ல முடியும். மாமியார் கொடுத்தது மாமனார் கொடுத்தது இல்லம்மா. இவங்க பிரியனின் விதி எழுதப்பட்டிருந்தால் அது கிரகத்தின் வாயிலாக ஊட்டப்படும், உணர்த்தப்படும். அந்த அடிப்படையில் பாருங்கள், நேற்றைய தினம் ஒரு அன்பர் ராயவேலூரிலிருந்து தன்னுடைய சகோதரன், மூத்த சகோதரனுடைய ஜாதகத்தை எடுத்து என்னுடைய அலுவலகம் வருகிறார். வந்தவர் எடுத்த எடுப்பில் ஜாதகத்தை கொடுப்பதற்கு முன்னால் ஒரு கேள்வி கடையை வைக்கிறார். ஐயா, ஜோதிடம் என்பது ஜாதகம் என்பது உண்மைதானா அப்படின்னு. நான் கேட்ட கேள்வியை வைத்து நீங்கள் எதுவும் நினைத்து கொள்ளாதீர்கள், என்னுடைய மனதில் தாங்கள், அதனால தான் நான் கேட்டேன். அதாவது கிரகத்தினுடைய பெயரை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் கிரகத்தினுடைய பெயரைத்தானே சூட்டி. ஆமா, கிழமைகள்ல. அப்ப இதுல இருந்தே தெரிகிறது ஜாதகத்தினுடைய அமைப்பு உண்மையா பொய்யாங்கிறது. அதாவது ஜோதிடன் பொய்யாகலாம், ஜோதிடம் பொய்யாகாது. கொண்டு வந்த ஜாதகமும் சரியான ஜாதகமாக இருந்தால், சரியாக உணர்த்தக்கூடிய ஜோதிடனாக இருந்தால் கட்டாயம் சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்தது முதலாவதாக அவருடைய சகோதரனுடைய ஜாதகத்தை ஒரே ஒரு ஜாதகம் பார்க்கிறேன் என்றுதான் முதல் அப்பாயின்மெண்ட்ல அவர் வைக்கிறார். அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே சிரித்தேன். ஏன் ஐயா என்று. சரி, நீங்கள் கொண்டு வந்த கம்ப்யூட்டர் சீட்டை நீங்கள் வச்சுக்கோங்க, என்னுடைய லேப்டாப்பில் நான் போட்டு செக் பண்ணிடுறேன்.
நீங்கள் வந்தது உங்களுடைய சகோதரனும் உங்களுடைய அண்ணி, அதாவது அண்ணன் அண்ணி இருவரும் பிரிந்திருக்கிறார்கள், விவாகரத்து சம்பந்தமானவரை தான் கேட்க வந்திருக்கு. 100க்கு 100 உண்மை. இதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஒரு வார்த்தையை ஜாதகம் பார்க்கும் பொழுது, பொருத்தம் பார்க்கும் போது, என்னுடைய அண்ணனுக்கும் அன்னிக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் ஆகிறது. ஆனால் ஒருவர் கூட சொல்லவில்லை. எப்படி 5-6 வருடங்களில் 6 நாள் கூட வாழக்கூடிய நிலை உங்களுடைய அண்ணன் ஜாதகத்தில் இருக்கிறது. ஏனுங்க, என்னுடைய அண்ணனுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு, எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிவாதக்காரர் தான் நீங்கள் சொன்னதை போல. ஆனால் வாழ்க்கையில எந்த அளவுல விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்த அளவுல என்னுடைய அண்ணி இடத்துல மான அவமானம் எல்லாத்தையும் துறந்து கூட வாழ்க்கை நிக்கவில்லையே. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அது 5-6 நாள் கூட நிக்காதது 5-6 வருஷம் எப்படி ஓட்டி வந்தீர்கள் என்று நான் கேட்டதற்கு கேள்வி. ஏனால் இவர் பிறந்த அண்ணனுடைய ஜாதகத்தை பார்த்தெடுப்பிலே கேட்டதற்கு என்ன காரணம்? எந்த ஒரு ஜோதிடனாக இருந்தாலும் பார்த்த உடனே அந்த ஜாதகத்தினுடைய கணையை எடுத்த உடனே சொல்லிட முடியாது. அது நல்ல திறம்பட அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த அமைப்புள்ளவர்களால் மட்டும்தான் அந்த ஜாதகத்தை பார்க்க முடியும். மேலோட்டத்திலே பார்த்தால் ஒரு கிரக நீசபலத்தில் இருக்கும், 7 கூட நீசபலத்தில் இருந்தால் தாரதோஷம்னு எல்லா ஜோதிடரும் சொல்லிடலாம். குறிப்பிட்ட ஜோதிடனால் மட்டும்தான் இந்த கால்குலேஷனை சொல்லக்கூடிய அமைப்பு. மேஷலகனம் பாருங்கள், மேஷலகனத்துக்கு 2 சுக்கிரன் ஆட்சி, களத்திர காரகன் களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ரிஷபத்திலே ஆட்சி பீடத்திலே கூட பாருங்கள், சூரியனும் அதே ஸ்தானத்திலே வீற்றிருக்கிறது. இந்த சுக்கிரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ரோகிணியினுடைய நட்சத்திரத்தில் நவ அம்ச கட்டத்தில் பாருங்கள், அதே வர்க்கோத்தமிழையில் 2ஆம் பாதம் ரோகிணி 2இல் பவனி வந்தால் சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் நவாம்சத்தில். ஆனால் அந்த சந்திரன் பாருங்கள், ஒரு கேந்திராதிபதி சுக்கிரன் மறுகேந்திராதிபதியுடைய நட்சத்திரம் பெற்று தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய வலிமை பெற்ற 10ஆம் இடத்திலே அந்த சந்திரன் அமர்ந்ததுதான் அந்த ஸ்தானத்திற்கு காரகோ பாவனாசி என்ற அடிப்படையில் இவர்களுக்கு ஊழல் நிறைந்த வாழ்க்கையாக அமையப்பெற்றது. ஆனால் இவர் லக்னாதிபதி வலிமை பெற்றிருக்கிறது. லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறான் என்றால் லக்னத்தில் தன் வீட்டில் தான் ஆட்சி பீடத்தில். அது மட்டும் அல்லாமல் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி 4ஆம் இடத்திலே வெற்றிஸ்தான் 4ஆம் இட சுகஸ்தானத்திலே உச்சபலம், 2இல் சுக்கிரன் ஆட்சி, 3ஆம் இடம் தைரிய வீர பராக்கிரம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் அந்த ஸ்தானத்திலே ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். எப்படிப்பட்ட பிடிவாதக்கார அண்ணன்! ஆனால் வாழ்க்கை எப்படி அப்படிப்பட்ட பிடிவாதர் கல்யாணத்திற்கு பிறகு மழலை செல்வம் ஒன்று பூத்ததை என்னுடைய அண்ணனுக்கு ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தையின் மேல அளவு கடந்த பாசத்தால் அவரால் பிரியவே முடியலையா. தன்னுடைய உயிரை மேல நேசித்தார் தன்னுடைய மகனை, அந்த ஒரு 4 வருட மகனை. ஆனால் 2 பேருக்கு பிரியாததுக்கு இந்த 6 வருட பாதையை இழுத்து வந்ததுக்கு அந்த மகன் ஒரு காரணம். இப்பொழுதுதான் பிரிவினைக்கு உண்டான அமைப்பு. அவர் பார்க்க வந்தது ஒரு ஜாதகம். பார்த்தெடுப்புல ஏன் உங்களோட அண்ணுடைய ஜாதகம் இல்லையான்னு, இருக்குங்க ஐயா, அதையும் கொண்டு வந்திருக்கேன்னு எடுத்து டேபிள் இப்படி வச்சார். இதை முதல்லயே கொடுத்துருந்தீங்கன்னா நெட் ரிசல்ட் அப்பவே தூக்கி இதை சொன்னதை விட இன்னும் கூட நல்லா மேலோங்கி சொல்லியிருக்கலாம். அந்த அண்ணியுடைய ஜாதகம் பாருங்கள், மிதுன லக்னம்மா, லக்னத்தில் சுக்கிரன், 7ஆம் பாவத்திலே குரு. அந்தணன் தனித்தமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு என்பதை சொல்வதை போல களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு இந்த மிதுன லக்னத்திற்கு ஒரு கேந்திரம் மட்டுமல்ல தசமகேந்திரத்திற்கு பாதகாதிபதியாக வருகிறதனால் தனித்து அமர்ந்த குரு திருமண வாழ்க்கை சோகத்தைத்தான் ஏற்படுத்துவார். மிதுன லக்னத்திற்கு 7இலே குரு வேற திசை நடத்துகிறார். 5ஆம் இடத்தில் பாருங்கள், சனி செவ்வாய் வலிமை பெற்று அமர்ந்திருக்கிறது. அதாவது கடல் ஆழத்தை நாம் அளக்கலாம், இவர்களுடைய உள்ள கிணத்தினுடைய ஆழத்தை அளக்கக்கூடிய ஜோதிடன் இன்னும் பிறக்கலன்னு சொன்ன. அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொன்ன ஒரு வார்த்தைகள் தான். சனி செவ்வாய் இறக்கமே இருக்காது ஐயா. எப்படி உங்க அண்ணனை விட பன்மடங்கு பிடிவாதக்கார பெண்ணு. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை இதே போன்றுதான், 100க்கு 100 உண்மைதான். இப்ப பிரிஞ்சிருக்காங்க. தன்னுடைய மகனை ஒன்று நீ வச்சுக்கிட்டாலும் வச்சுக்க, இல்லைன்னா நான் கொண்டு போயிடுறேன். ஏனால் இந்த பிடிவாதம் என்ன காரணம்னா, இவர்கள் பிரியறதுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இவங்களுடைய ஸ்தானத்துல தவறான மேட்சிங் தான். அப்போ பிரிஞ்சு போறேன். ஆனா அண்ணன் வந்து தன்னுடைய மகன் மேல அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறான்லவா, அதனால இந்த குழந்தையை வளர்த்துனுங்கிற ஐடியா அந்த பெண்ணுக்கு கிடையாது. இருந்தாலும் அண்ணனை பரிதவிக்க விட வேண்டும் என்பதற்காக அந்த எண்ணத்துல மகனை கொடுக்க மாட்டேன், நானும் US போறேன்னு சொல்லிட்டு அவங்க முடிவுல இருக்காங்க. இதுக்கு என்னதான் காரணம்? டிவைஸ் தான் காரணம். ஒரு மகன் ஒரு குழந்தைக்காகவோ ஒரு பெண் குழந்தைக்காகவோ ஆண் குழந்தைக்காகவோ இந்த 4 வருட வாழ்க்கையில் பிறந்த அந்த பூத்த மலருக்காக உங்களுடைய அண்ணனுடைய வாழ்க்கையை சோகமயமாக்கி விடாதீர்கள். 2ஆம் தாரத்துக்கு உண்டான பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய சனி நல்ல நிலை மேம்பாட்டில் இருக்கிறான். 2ஆம் தாரத்தால் தான் வாழ்க்கை சுமிக்கும்.
முதல் தாரம் இவர் யாரை கட்டினாலும் வாழ்க்கை இல்லை, விதியை சார்ந்துதான் அமையும் என்று சொல்லுவேன். அதை போன்றுதான் அந்த ஜாதகத்தில் அமைந்திருக்கிறது. கண்டிப்பா சார், இதை பத்தி நீங்க தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி லைன்ல ஒரு காலர் வெயிட் பண்ணாங்க. வணக்கம், அஸ்ட்ராலஜி லைவ். யார் எங்க இருந்துமா கால் பண்றீங்க? ஹலோ, திருவண்ணாமலைங்க. ஓகே, நீங்க யாருக்குமா பலன் கேட்கணும்? நான் சபிதா பேசுறேன் நானு. ஓகே சபிதா, நீங்க யாருக்கு பலன் கேட்கணும்? எனக்கு தான் பலன் கேட்கணும். எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாத இருக்குது. ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னமா? விருச்சிக ராசி. ஓகே. கேட்ட நட்சத்திரம். ஓகே. மகர லக்னம். உங்களுக்கு என்னமா வயசு ஆறுது? எனக்கு வந்து 45 வயசு, 73ல பிறந்துங்க. ஓகேமா, நீங்க வந்து என்னமா பலன் கேட்க போறீங்க? உங்க உடம்பு சரியில்லைன்னா? எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு எப்போ எனக்கு நல்ல இது வரும், எதிர்காலமே எங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்குது. ஓகே, இப்ப சார் வந்து உங்களுக்கான பலன் சார் சொல்லுவாரு, கேளுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. உங்களுடைய லக்னம் மகர லக்னம், ராசி விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள். வாழ்க்கை இருண்ட காலமாக இருக்கிறது, எப்பொழுது வாழ்க்கை பூத்து குலுங்கும் என்று கேட்கிறீர்கள். இந்த குரு பயிற்சி பாருங்கள், வருகிற ஜூலை 5ஆம் தேதி குருனுடைய பயிற்சி ராசிக்கு 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனபாவத்தையும், அது மட்டுமல்லாமல் உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் பாவம் என்ற குடும்ப தனபாவத்தையும் பார்வையிடுவதால் உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியாக இருந்து வந்த பிணிகளும், அதாவது தொழில், அதாவது தன ரீதியாக இருந்து வந்த வாட்டமும், குடும்ப ரீதியாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் விலகுவதற்குண்டான பாக்கியம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நடைபெறும். அழைத்ததற்கு மிக்க நன்றிம்மா. அதே போன்று பாருங்களம்மா, இது நிறைய ஜாதகத்தை நான் முன்னாடி எடுத்து வைக்கலாம். இருந்தாலும் ஒரு 7-8 மாதம் 9 மாதத்திற்கு முன்னால் ஈரோடிலிருந்து ஒரு பெண்மணி அவர்கள் என்னை பார்க்க தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரனை அழைத்து வருகிறார். பார்க்கிறேன். பார்த்த உடனே, ஐயா உங்களுடைய நிகழ்ச்சியை நிறைய பார்த்துருக்கேன், யூடியூப்லேயும் பார்த்துருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டோரியினுடைய அமைப்பை அதே சேம் டிட்டோவை யூடியூப்ல ஏற்றிருக்கீங்க. ஆனால் நீங்கள் இந்த ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிவிடுவீர்கள் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களை பார்த்து சில கருத்துக்களை பரிமாறி செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். அதை பார்க்கிறேன். பார்த்த இடத்துல சிரித்தேன். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு லாயருடைய பெண்ணுடைய ஜாதகத்தை சொன்னேன். அதில் தான் யூடியூப்ல நான் ஏற்றிருக்கிறத அதே சேம் டிட்டோ ஜாதகமா, கொஞ்சம் லைட்டா ஒரு சேஞ்சிங்கா வேற பேட்டர்ன்ல இருக்கு, அவ்வளவுதான். பாருங்கள், அந்த பெண் பிறந்திருக்கிறது விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். 7ஆம் பாவத்தில் ராகு நீசம். சுக்கிரன் பாருங்கள் 11ஆம் இடம் லாப பாவத்தில் நீசம். அந்த சுக்கிரனை இயக்கக்கூடியவன் சந்திரன். கேதுவோடு பவனி வருகிறான். லக்னத்தில் அந்த சந்திரன் நீசம். அதை ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு பெண்மணியினுடைய ஜாதகத்தை போன்று இந்த பெண்ணுடைய ஜாதகம். என்னம்மா எடுத்தோடனே கேட்கல, ஒண்ணுமே பார்க்கல, பார்த்த உடனே வாங்க நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா. ஆனால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமயமான நிகழ்வுகள் இன்னும் என் நெஞ்சத்திரையில் நிழலாடி கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பை பாருங்கள். திருமணத்திற்கு முன்னால் திருமணமே வேண்டாம் வேண்டாம்னு இந்த பெண்மணி சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் திருமணம், ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்லாம் சில சிக்கல்லாம் இருக்கு, நம்ம திருமணம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஜாதகத்தில் அந்த பெண் ஓரளவுக்கு ஜோதிடம் கற்றறிந்த பெண்மணி தான். ஆனால் இருந்தாலும் திருமண வாழ்க்கையை எப்படி எல்லா ஆடவர்களும் அப்படியே இருப்பாங்கன்னு நினைப்பு வந்து ஒரு மாறுதலுக்குரிய அமைப்பு. திருமணத்திற்கு பிறகு அந்த 11 நாட்கள் வாழ்ந்த வாழ்க்கையின், அதாவது பலதரப்பட்ட சுக இன்பங்கள், நிம்மதி, இப்படியும் ஒரு ஆண்களிடத்தில் இருக்குமா, அவ்வளோ பெரிய சந்தோஷமும் வாழ்க்கையில் அந்த 11 நாட்கள் அனுபவித்து. என்னுடைய கணவர் ஆஸ்திரேலியாவில் வேலை புரிகிறார். என்னை அழைத்து செல்லுவதாக 11 நாள் கழித்து அவர் ஆஸ்திரேலியா செல்லுகிறார். மீண்டும் 2 மாதத்தில் என்னை அழைக்கிறேன் என்று போன கணவன் 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் ஆகிறது, இன்ன வரையிலும் வீடு திரும்பவில்லை. அலைபேசியிலும் தொடர்பு கொள்ளவில்லை. நான் பேசினா அந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் ஆர்டரு, அது ஃபோன் எதையும் பிளாக் பண்ணி வச்சிடுறாரு. 2வது, என்னுடைய மாமனார் வீடு மாமியார் வீடு என்னுடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் நான் தள்ளி தான் போகணும். போய் கேட்டால் அவர்களை கேட்கும் பொழுது இல்லை இன்னும் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்க வர்க் பண்றாரு? அதெல்லாம் அதே ஆஸ்திரேலியா தான் வர்க் பண்றாரு. இல்ல கம்பெனி டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸ் எதுவுமே இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. தாய் வீட்லயும் அத மாமனார் மாமியார் வீட்டுல கொடுக்கல. அப்ப எம்பசி எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ஆமா, எங்கேயும் பண்ண முடியல. போன் வந்து இதுவும் பண்ணிட்டாரு. போயிட்டு வந்தவர் 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, வருடங்கள் கிடக்கிறது, 2 வருடம் ஆகுது. ஆனால் அவர்களுடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இவர்கள் வந்து போகிறார்கள். 3 மாதம் 4 மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய தாய் வீட்டுக்கு வந்து போறது. இவங்க பாக்குறது இல்ல, வர்றாரு. மாமனார் மாமியார் கம்ப்ளீட்டா மறைக்கிறாங்க. இதுதான், அதாவது பிரியறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லம்மா. அந்த பெண்ணுடைய ஜாதகத்துலதான் இளையதாரத்துக்கு உண்டான பிளானட்ஸ் புதன் வந்து வலிமை பெற்றிருக்கிறானே. எப்படி இவர்களுக்கு வாழ்க்கை வாய்க்கும்?
அதுதான் ஒரு ஜாதகத்தினுடைய நிலை